பாதி பிரிந்த பறவைகளே, பழகி தெரிந்த தோழர்களே, நாம் பிரிந்து செல்கின்றோம். பேர் பேச்சியம்மா. எங்க வீட்டுக்காரோட பேர் ரத்தன்சாமி. எங்க மாமா அத்தை இங்க வேலை செஞ்சிருக்காங்க. 40 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்காருக்கும் 39 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்ப 33 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 தலைமுறையா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க இந்த எஸ்டேட்ல வேலை செஞ்சுதான் நாங்க தேயிலை எஸ்டேட்ல கொழுந்து பறிச்சுதான் எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சதுக்குதான் எங்க உழைப்பே இருந்திருக்கு. இனிமேல் நாங்க போய் வீடு கட்ட முடியாது, இன்னொரு உழைப்பு தேட முடியாது. எங்களுக்கு வாழ்வாதாரம்னா அந்த தேயிலை எஸ்டேட் ஒண்ணுதான் இருந்துச்சு. வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது. இந்த தேயிலை எஸ்டேட் ஒண்ணுதான். பஸ்ஸுக்கு போறது கூட ஆம்பளைங்க தான் போவாங்க. எதுக்காவது நல்லது கெட்டதுக்கு போறது வர்றது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேல கீழே மேல போனா கூட எங்களுக்கு அந்த சம்பாத்தியம் பத்தாது. அவ்வளவு சம்பளத்துல நாங்க சிக்கனமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால இப்போ எங்களுக்கு விஆர்எஸ் சொல்லி கம்பெனியா தான் எங்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு நபரையா கூப்பிட்டு வச்சு பேசிச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டாங்க. லாயரம்மா வந்தாங்க, ஜிஎம்டி வந்தாங்க, எல்லாருமே மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு உங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்க கம்பெனி முன் வந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே எங்களுக்கு வந்தாச்சு. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, எஸ்டேட்டை ரன் பண்ண முடியாது. நாங்க எவ்வளவோ போயிடுச்சு, எங்களுக்கு எஸ்டேட் ரன் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துட்டு, தீர்ப்பு வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப கம்பெனி தரப்புல நாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு நாங்க கேட்டோம். உங்களுக்கு பணம் கொடுத்து நாங்க ஒதுக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. பணம்னா எங்களுக்கு சர்வீஸ் அடிப்படையில கொடுக்கன்னு சொல்லி கம்பெனியா போர்டுல எழுதி போட்டாங்க. இப்போ போர்டுல எழுதி போட்டிருந்தாங்க சர்வீஸ் அடிப்படையில கொடுக்கன்னு சொல்லி. இப்ப சர்வீஸ் அடிப்படையில கொடுக்கவே இல்லை, இது வயசு அடிப்படையில கொடுக்கன்னு சொல்றாங்க. அப்ப வயசு அடிப்படையில கொடுக்கன்னு சொல்றப்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ரிட்டையர்மெண்ட்ல 38 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் 56 வயசுல பதிகிறாங்க. இப்ப 58 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு எலிஜிபிள் எல்லாமே கொடுக்கு கம்பெனி, பெனிஃபிட் கொடுக்கு. நாங்க இன்னைக்கு 33 வருஷம் வேலை செஞ்சுட்டு இது 30 வருஷம் வேலை, இப்ப 30 வருஷம் வேலை ஆயிடுச்சு. எனக்கு சர்வீஸ் ஆயிடுச்சு. 2,22,000 தான் எனக்கு வர கொடுக்குறது, கம்பெனி கொடுக்குது. அப்ப இதை நாங்க கொண்டு போய் எங்க பிள்ளைங்கள் வாழ்வாதாரம் என்ன, இதை நாங்க கொண்டு போய் ஒரு மருத்துவ செலவுக்கு கூட எங்களுக்கு இந்த பத்தாது. எங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு வேற உழைப்பு வேணும். இதை வச்சு நாங்க எங்களுக்கு பென்ஷன் கிடையாது. தொழில் வரியா எங்களுக்கு 1250 ரூபா 6 மாசத்துக்கு ஒருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபா நான் ஒருத்தி கட்டுறேன். அப்ப எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ணல, தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு எதுவும் செய்யல. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம். எங்களுக்கு போய் இனிமேல் எந்த வேலையும் பண்ண முடியாது. எங்களுக்கு இடுப்பு எலும்பு எல்லாம் தேய்ந்து எல்லாம் போயிடுச்சு. இங்க தொட்டியை போட்டு கொழுந்து சுமந்து பொந்தியில ஏறி எங்களுக்கு உழைப்பு எல்லாமே இங்கே போயிடுச்சு. எங்க பிள்ளைங்களுக்கு அரசு ஒரு வேலை கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். இல்ல கம்பெனி எங்களுக்கு சர்வீஸ் கேட்டகரியில பணம் கொடுக்குற மாதிரி நீங்க உதவி செய்யணும்.